இந்த வருஷம் சித்திரை திருவிழா ஒரு சில கசப்பான சம்பவங்கள் இருந்தாலும் சிறப்பாக நடந்துச்சுங்க. கொடியேற்றத்தில் ஆரம்பிச்சு தேரோட்டம், அம்மன் வீதி உலா, திருக்கல்யாணம், அழகர் புறப்பாடு, அழகர் ஆற்றுல இறங்குற வைபவம், மண்டப முனிவருக்கு சாப விமோச்சனம், அப்புறம் இந்த கொக்கு சுற்றுற நிகழ்வு, திரும்ப தடம் பார்க்கறது, அப்புறம் அப்படியே வரிசையாக மண்டபங்கள் போயிட்டு இன்னைக்கு ஒரு வழியா சாமி வந்து கோயிலுக்கு உள்ள போய் கருப்பண்ட கணக்கு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டாருங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வரைக்கும் சித்திரை திருவிழாவில் இந்த வருஷம் வந்து வைரலான வீடியோஸ் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தேரோட்டத்தப்ப சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அழகா மீனாட்சி அம்மன் வேஷம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வருஷம். அதில் ஒரு சில வீடியோஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்ததுல ரொம்ப அருமையா இருந்தது இந்த பாப்பா தாங்க. சூப்பரா பண்ணிருந்துச்சு. வீடியோ பாருங்க. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். கும்பீருட்டின் குடல் கிழித்து குன்றில் ஏழும் பெண்ணோழியே கோபம் கொண்டு இருக்கிறதுல ரொம்ப வைரலானது வந்து இந்த பாப்பா தான். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன பாப்பா தேரை பூட்டுறதை வந்து பூட்டு வச்சு பூட்டுறதுன்னு நினைச்சுக்கிருச்சு. சரி பரவாயில்ல, குழந்தை தானே விட்டுருவோம். இதே பெரியவங்க பண்ணியிருந்தா நல்லா ட்ரோல் பண்ணி விட்டுருக்கலாம். ஒரு பூந்தேர் பூட்டி வரும் பெருநாள். எங்கேயுமே நடக்காத நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் பார்க்க முடியும். இப்படி ஒரு திருவிழாவில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து நீர்மூர் பந்தல் அமைச்சு வர்ற மக்களுக்கெல்லாம், பக்தர்களுக்கு எல்லா பேத்துக்கும் தாகத்தை தணிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. வருவாருங்க. அழகர் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு அந்த பட்டரும் ஃபேமஸ். என்ன காரணம்னா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காதையெல்லாம் மறைச்சுதான் முண்டாசு கட்டியிருப்பாரு. ஏன்னா அந்த தண்ணி பீச்சுறவங்க நேரம் காதுக்குள்ளே பீச்சு விட்டுருவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இத்தனை வருஷத்துல அந்த மனுஷன் கோவப்பட்டு பார்த்ததே இல்லைங்க. என்ன தெரியல, இந்த வீடியோல ரொம்ப கடுப்பாயிட்டாரு. என்ன நடந்துச்சோ தெரியல. இந்த வீடியோ பயங்கர ஃபேமஸ். நானும் மதுரக்காரன் தான்டா. இந்த பொண்ணு கூட்டத்தில் அழகரை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர். இதுதான் ஆனந்த கண்ணீர்ன்றது. இவ்வளோ கூட்டத்தில் அழகரை பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நெரிசல்ல இருந்து அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை பார்த்த உடனே அவங்களோட அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி சொல்றது அப்படின்ட்டு தெரியலங்க. இது மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே நடந்திருக்கும். இந்த வீடியோ வந்து சோழ வந்தாலும் எடுத்த வீடியோங்க அது. வைரலான வீடியோவில் இதுவும் ஒன்றுங்க. நீங்கள் சண்டை போட்டு அதுவும் வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ. ஆனால் இது மாதிரி இன்சிடென்ட் எல்லா வருஷமும் நடந்துட்டு தான் இருக்குது. போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த சித்திரை திருவிழாவில் பயங்கர வைரலான வீடியோவில் இதுவும் ஒன்றுங்க. அழகர் வந்து சொக்கநாதருக்கு மீனாட்சி அம்மனை தாரவாத்து கொடுக்குற அந்த கார்ட்டூன் வீடியோ தான் அது. இதில் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தாங்க. நல்லா டச்சிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் இதை வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. நிறைய குழந்தைகளுக்கு விதவிதமாக கெட்ட போட்டு வச்சிருந்தாங்க. அதில் பாண்டியர்கள் திருவிழாவில் வந்து இங்கே குந்தவையும் வந்திருந்தாங்க. அதான் சிறப்பாக இருந்துச்சு. திருக்கல்யாணத்தில் தாலி மாத்திர நிகழ்வு இது செம்மையாக இருந்துச்சுங்க. இதில் அந்த போலீஸ்காரம்மா நிறைய பேர் தாலி மாற்றிக்கிட்டாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு நம்ம கலாச்சாரம், பண்பாடு அதெல்லாம் இன்னும் எதுவும் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மதுரை தாங்க சாட்சி. இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் இல்லைன்னா உண்மையிலே கலாச்சாரம்லாம் அழிஞ்சு போயிடுங்க. இது எப்படியோ சித்திரை திருவிழா நல்லபடியாக முடிஞ்சுச்சு. எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கிடுவோம். நன்றி நண்பர்களே.